இந்த வீடியோல வெக்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல இருக்கக்கூடிய சில டெஃபினிஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷன்ஸ் whose values are vectors depending on the point p of x y z. Example, Euclidean distance in space. And another one வந்து scalar point function. So இதுல இருக்கிறதுலாம் functions whose values are scalars depending on the points p of x y z. Example, field of force, velocity field. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நெப்லா அப்படின்னா என்ன, தட் இஸ் வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இதான் நொட்டேஷனு. வென் அப்ளை டு எ ஸ்கேலார் ஃபீல்டு ஃபை, இதுக்கு பேர் கிராட் ஃபைன்னு பேர். இதுதான் அதனுடைய நொட்டேஷன், டெல் ஃபைன்னு சொல்லுவோம். வென் அப்ளை டு வெக்டர் ஃபீல்டு எஃப்னு வரும்போது டைவர்ஜென்ஸ், அதுக்குரிய நொட்டேஷன் டெல் டாட் எஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் எஃப், அதே தான் வெக்டர் ஃபீல்டுக்கு தான், ஆனால் இன்னொன்று வந்து கேர்ள். ஸோ டைவர்ஜென்ஸ் இருக்கலாம், இல்லாட்டினா கேர்ள் இருக்கலாம், டெல் டாட் எஃப் ஆர் டெல் கிராஸ் எஃப். அடுத்து நம்ம அதனுடைய சில ரிசல்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் ஆஃப் டெல். இது ரெண்டு ஸ்கேலாரா இருக்கிறதுனால டாட்டோ கிராஸ் இங்கே கிடையாது. டெல் ஆஃப் ஃபை பிளஸ் ஐ இஸ் டெல் ஃபை பிளஸ் டெல் சை, டெல் டாட் யூ பிளஸ் வி இஸ் டெல் டாட் யூ பிளஸ் டெல் டாட் வி. del cross u plus v is this, and del phi psi is phi. இது வந்து ப்ராடக்ட் ரூல் மாதிரி. இது வந்து del dot, இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ். del dot phi u is phi into del dot u plus u dot del phi. அதே மாதிரி கிராஸுக்கு இது 7, 8, 9 ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுல முக்கியமானது இந்த ரிசல்ட்டு, இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ரொம்பவே முக்கியமானது. அடுத்து நம்ம லெவல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன. ஸோ phi of xyz is a surface. அப்போ எப்போ நம்ம சொல்லணும்னா if it is equal to some constant. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர் அதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ இதில் அந்த சர்ஃபேஸில் டெல் ஃபை அப்படிங்கிறது எதை குறிக்கும்னாக்கா நார்மல் டு தி சர்ஃபேஸ். இது யூனிட் நார்மல். அடுத்தது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது டெல் ஃபை டாட் ஏ பை மாடுலஸ் ஆஃப் ஏ. இதான் ஃபார்முலா. இந்த டெல் ஃபை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பிளேன், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் லைன், ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் தான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெல் ஃபை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு இருக்கு. ஸோ செக்ஷன் ஏல செக்ஷன் பில நம்ம கேள்விகள்லாம் கேட்கலாம். அடுத்து சில யூஸ்ஃபுல் ஐடென்டிட்டிஸ். டெல்டா ஆர், இது வந்து ஸ்கேலார், இது வெக்டர், இது ஸ்கேலார். ஸோ இது வெக்டர் நமக்கு தெரியும், இது ஸ்கேலார். ரெண்டுத்தையும் இணைக்கணும்னா டாட்டோ கிராஸா வரக்கூடாது. இது வெக்டர், அப்போ டாட்டோ கிராஸா போட்டு நம்ம இணைக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஐடென்டிட்டிஸ். டெல் டாட் ஆர் 3 2 மார்க் கேள்வி, டெல் கிராஸ் ஆர் 0 வெக்டர் 2 மார்க் கேள்வி. இதெல்லாம் 5 மார்க். அதனுடைய அப்ளிகேஷனும் நமக்கு தெரியணும். டெல் எஃப் ஆஃப் ஆர் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்டு ஆர் வெக்டர் பை ஆர். சில ரிசல்ட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ டெல் டாட் ஆர் 3 அப்படிங்கிறது டெல் கிராஸ் ஆர் 0ங்கிறதுலாம் ஈஸி டு எஸ்டாப்ளிஷ். நம்மளால ஈஸியாக 2 மார்க் அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ரிசல்ட்டை மனப்பாடமே பண்ணோம்னா நிறைய இடத்துல 5 மார்க் கேள்வி வரும்போது ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதெல்லாமும் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஸோ இதில் நம்ம இந்த நோன் ரிசல்ட்ஸை மறுபடியும் நம்ம சொல்கிறோம். டெல் ஆர் இஸ் ஆர் வெக்டர் பை ஆர், டெல் டாட் ஆர் இஸ் 3, டெல் எஃப் ஆஃப் ஆர் இஸ் திஸ். ஸோ இதில் இந்த ரிசல்ட்ஸ் டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஆர் என்னது அப்படிங்கிற ரிசல்ட் மாத்திரம் பார்ப்போம். இட் இஸ் ரீரிட்டன் அஸ் டெல் டாட் டெல் எஃப் ஆஃப் ஆர். இந்த ரிசல்ட் 3 யூஸ் பண்ணோம்னா இதை போடுவோம். இப்போ இதை மறுபடியும் ரீரைட் பண்ணும்போது இது ஒரு ஸ்கேலார், இது ஒரு வெக்டர், அதனால நம்ம இந்த ரிசல்ட் 4 யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்டெப் வரும். இதுல டெல் டாட் ஆர் வருதுனால 3 போடுறோம். இது கோஷன் ரூலை யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டெப் வரும். மறுபடியும் இந்த ஆர் வெக்டரை உள்ள மல்டிப்ளை பண்ணோம், டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்டெப் வரும் 3 டைம்ஸ். இது வந்து டெல் டாட் ஆர் 3ங்கிறதுனால அது வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் நம்ம பார்க்கும்பொழுது த ரிசல்ட் தட் வாட் வி நீட் டு கெட் அது வந்து நமக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரிசல்ட்ஸ். அங்கே இதில் இது நம்ம சொல்லியிருக்கோம் டெல் ஆர். ரிமெம்பர், இது வந்து ஸ்கேலார் தான், அதனால டாட்டோ கிராஸ் இது ரெண்டுத்துக்கும் இணைக்கிறச்ச வரக்கூடாது. ஸோ இப்போ ஆர் வெக்டருங்கிறது இது நமக்கு தெரியும். ஸோ ஆருங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஆருங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிறதுனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்துடும். ஸோ டெல்லுன்னா என்னன்னு நமக்கு தெரியும். டெல் ஆருங்கிறது இதுதான். ஸோ இதில் டோ ஆர் பை டோ எக்ஸ் நம்ம பண்ணும்பொழுது 2x பை half into root of this, அதுக்கப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. ஸோ எக்ஸ் பை ஆர் வந்துடும். அதே மாதிரி
dou r by dou y by r, dou r by dou z by r. ஸோ டெல் ஆர்ல அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த xi plus yj plus zk அதை வந்து ஆர் வெக்டர் கீழே இந்த ஆர் as such அப்படியே இருக்கும். ஸோ இதுவும் 2 மார்க் கேள்வியில கேட்கலாம். அடுத்து டெல் எஃப் ஆஃப் ஆர் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் பை ஆர் 5 மார்க் கேள்வி. ஸோ இதுல ஆர் வெக்டருங்கிறது இது, ஆர் அந்த ஸ்கேலார் வந்து இது, டெல் அப்படிங்கிறது இது நமக்கு தெரியும், வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர். அப்போ டெல் எஃப் ஆஃப் ஆர்ங்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் எஃப் ஆஃப் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர், ஆர் இன் டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ நமக்கு டோ எஃப் ஆஃப் ஆர் பை டோ எக்ஸ் வந்து டோ எஃப் பை டோ ஆர் இன்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். ஸோ இதை வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆருங்கிறதுனால டோனாலும் டினாலும் ஒன்று தான். ஸோ அதை ஜஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் ஆர்னு எழுதுறோம். இது வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ். இது போன இதுலேயே நம்ம பார்த்தோம் டோ ஆர் பை டோ எக்ஸுங்கிறது எக்ஸ் பை ஆர். ஸோ அப்போ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல் எஃப் ஆஃப் ஆருங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஆர் வெக்டர் பை ஆர். That is del f of r is f dash of r